தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான பரப்புரை கூட்டங்கள், கூட்டணி குறித்த நகர்வுகள் களை கட்ட ஆரம்பித்திருக்கும் இந்த தருணத்தில் ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு கட்சியின் சார்பாக போட்டியிடுபவர் யார் என்ற கேள்வி அனைவர் முன்பும் எழுந்துள்ளது. இந்த வகையில் சேந்தமங்கலம் சட்டப்பேரவை தொகுதியின் வேட்பாளர் யார் என தொண்டர்கள் பேசிக் கொள்வதை புதிய தலைமுறையின் பேசப்படும் பெயர்கள் பகுதியில் இப்பொழுது பார்க்கலாம். 5 பேரூராட்சிகள் 4 ஊராட்சி ஒன்றியங்களை உள்ளடக்கியதும் 1957ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டதுமான நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் சட்டப்பேரவை தொகுதியில் அதிமுக சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் கொல்லிமலை ஒன்றிய குழு தலைவருமான சந்திரசேகரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினருமான கலாவதி, கட்சியின் கொல்லிமலை ஒன்றிய செயலாளரும் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினருமான சந்திரன் ஆகியோரில் ஒருவர் வேட்பாளராகும் வாய்ப்பிருப்பதாக தொண்டர்கள் மத்தியில் பேசப்படுகிறது. திமுக சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட துணை செயலாளருமான பொன்னுசாமி, கட்சியின் கொல்லிமலை ஒன்றிய செயலாளர் காளியப்பன், கட்சியின் வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகி பொன் சந்திரசேகர் ஆகியோரில் ஒருவர் வேட்பாளராகும் வாய்ப்பிருப்பதாக தெரிகிறது. தேமுதிக சார்பில் கட்சியின் சேந்தமங்கலம் ஒன்றிய செயலாளர் சத்யா, கட்சியின் கொல்லிமலை ஒன்றிய செயலாளர் செல்வராஜ், கட்சியின் கொல்லிமலை ஒன்றிய துணை செயலாளர் செல்லத்துறை ஆகியோரில் ஒருவர் வேட்பாளராகும் வாய்ப்பிருப்பதாக தொண்டர்கள் மத்தியில் பேசப்படுகிறது.